தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில், பேரரசர் அலெக்சாண்டர், கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய 4ஆம் நூற்றாண்டு அறநெறி தத்துவ ஞான நிகழ்வுகள், கதைகள், சின்ன சின்ன ஞான நிகழ்வுகள் 25 இதோ தொடர்கின்றன. வாழ்வின் இறுதி வெற்றி. அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரிடம் வாழ்வின் இலக்கு மகிழ்ச்சி அல்ல, மேன்மை, அதாவது எக்ஸலன்ஸ் என்கின்ற எடமோனியா என்றார். மகிழ்ச்சி என்பது தற்காலிகமானது, ஆனால் ஒருவன் தன் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி அடையும் மன நிறைவே என்றுமே நிலையானது. ஆம், போரில் வெல்வது மகிழ்ச்சி தரலாம் அலெக்சாண்டர், ஆனால் ஒரு சிறந்த சாம்ராஜ்யத்தை அறநெறியுடன் உருவாக்குவதே ஒரு அரசனுக்கு உண்மையான வெற்றி, உண்மையான மன நிறைவு. அடுத்து, நதியின் பாடமும் காலத்தின் ஓட்டமும். எப்படி தலைப்பே எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு முறை நதிக்கரையில் அமர்ந்திருந்த போது அலெக்சாண்டர் அந்த நதியை மறித்து அணை கட்ட விரும்புவதாக சொன்னார். அப்படி பேசிக்கொண்டிருந்தார். அதை கேட்ட அரிஸ்டாட்டில் ஒரு குழாங்கல்லை எடுத்து நதியிலே எரிந்து விட்டு சொன்னார், அரசனே, இந்த நதி காலத்தை போன்றது. நீ ஒரு முறை தொட்ட நீரை மீண்டும் ஒரு முறை தொட முடியாது. ஓடிக்கொண்டே இருக்கும் நீரிலே நீ தொட முடியாது. உன் அதிகாரத்தால் நதியை அணை கட்டி நிறுத்தலாம், நிறுத்த பார்க்கலாம். ஆனால் காலத்தை உன்னால் நிறுத்த முடியுமோ? முடியவே முடியாது. ஆம், காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியும் காலத்தின் ஓட்டத்திற்கு முன்னால் ஒரு சின்ன துளிதான். செய்யும் செயல்களை இப்போதே செய்ய ஆரம்பிக்க வேண்டும். செய்யும் நற்செயல்களை உடனே ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து, கத்தியும் கூர்மையும். அலெக்சாண்டர் தனது வாளை எடுத்து காட்டி மிகவும் பெருமையாக சொன்னார், எவ்வளவு கூர்மை பார்த்தீரா? அரிஸ்டாட்டில் கேட்டார், இந்த வாள் எப்போது மரக்கட்டையை வெட்டும்? நான் வெட்டும் போது மறுத்தார். இல்லை, உனது எண்ணம் கட்டளையிடும் போதுதான் வாள் செயல்படுகிறது. எனவே வாளை விட உனது எண்ணமே அதிக கூர்மையாக இருக்க வேண்டும். இப்படி சொல்லி சிந்திக்க வைத்தார் அவரது குரு அரிஸ்டாட்டில். ஆம், ஆயுதங்களை விட அவற்றை இயக்கும் மனிதரின் மன உறுதியும் தெளிவான திட்டமிடுதலும், இந்த ஆயுத பயன்பாடு தேவையா என்ற தெளிவான மனித கேள்வியுமே வெற்றியை தீர்மானிக்கின்றன. அடுத்து, மரணமும் சமத்துவமும். ஒரு சுடுகாட்டை கடந்து சென்ற போது அங்கிருந்த எலும்புக்கூடுகளை அரிஸ்டாட்டில் உற்று பார்த்தார். அலெக்சாண்டர், என்ன தேடுகிறீர்கள்? என்ன உற்று பார்த்து தேடுகிறீர்கள்? இல்லை இல்லை, இதில் உனது தந்தை பிலிப்பின் எலும்பு எது, ஒரு ஏழை அடிமையின் எலும்பு கூடியது, வித்தியாசம் இந்த எலும்பு கூடுகளிலே இருக்கிறதா என்று தேடி பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னால் முடிகிறதா? அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அரிஸ்டாட்டில் சொன்னார், இப்படித்தான் அரசே, மரணம் அனைவரையும் சரி சமமாக்கி விடுகிறது. ஆம், உயிரோடு இருக்கும் போதுதான் அந்தஸ்து, சாதி, மதம் எல்லாமே மண்ணுக்குள் சென்றபின் அனைவரும் ஒன்றே. இந்த எண்ணம் வந்துவிட்டால் ஒரு தலைவனுக்கு எப்படி வரும் தலைக்கணம்? தத்துவமேதை அரிஸ்டாட்டில் பார்வையில் மரணம் என்பது இதுதான். மரணம் அது உணர்வுகளின் முடிவு, மனிதனின் செயல், அனுபவம் ஆகியவற்றின் நிறைவு. மரணத்திற்கு பிறகு சுகமேது, துக்கமேது? மரணம் அது நல்லதோ கெட்டதோ அல்ல, அது ஒரு முடிவு, அவ்வளவுதான். இட் இஸ் சிம்பிளி an end, அவ்வளவுதான். ஒரு வீரன் மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டான், நியாயத்தின் முன்தான் அஞ்சி நடுங்குவான். ஆம் நட்பே, நாம் மரணத்துக்கு அஞ்சக்கூடாது. அர்த்தமில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்குத்தான் அஞ்ச வேண்டும்.